உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். கேளு மச்சி கேளு, நம்ம சினிமா பிறந்த கதை கேளு. கேளு மச்சி கேளு, சினிமா வளர்ந்த கதை கேளு. தங்க முட்டை போட்டது போல் தாமஸ் ஆல்வா எடிசன் தான் லைட் பல்ப கண்டுபிடிச்சான். கைனடோஸ்கோப் வர கேமரா பின்னாடி முளைச்சாச்சு. நிழலு படமும் பிடிச்சாச்சு, மனசில் ரசனை வெடிச்சாச்சு. லூமிய பிரதர்ஸ் உதிச்சாங்க, வணிகமாச்சு சினிமா. புகைய தெரிச்சு கிளம்பிச்சு அதிர அதிர. ரயிலு ரயிலு ஜனங்க மனசில் திகிலு திகிலு. மொத்த மாஜிக்கும் வந்தாச்சு, கடலை தாண்டி கடந்தாச்சு. சொதவிடுதா நம்ம மும்பையில் குதிச்சாங்க. சினிமா வதைய வதைக்க கனவ நனவா கொடுத்த சினிமா. மதிய மயக்கி இதனும் வளர்ந்த சினிமா. கேளு மச்சி கேளு, நம்ம இந்திய சினிமா கதை கேளு. கேளு மச்சி கேளு, விளைஞ்சு வளர்ந்த கதை கேளு. ஊமை படமாக சில காலம் பார்த்தோம். நாடக உலகெல்லாம் சினிமாவில் பார்த்தோம். ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ தேவன் பகவான் கை கூப்பி பார்த்தோம். புராண இதிகாசம் கதையெல்லாம் கேட்டோம். கோடி கோடியாக ரசிகர்கள் கூட கொடி கட்டி பறந்தாரு MKT தான். பெண் மனங்களின் ஓரமா போட்டு வந்தார் கோலமா. முன்னைங்க யாரும் இல்ல, ரொம்ப ரொம்ப காலமா திரைய பார்த்து அழுதாங்க, சிரிப்பா சிரிச்சாங்க. கேளு மச்சி கேளு, தமிழ் சினிமா வளர்ந்த கதை கேளு. கேளு மச்சி கேளு, விளைஞ்சு வளர்ந்த கதை கேளு. இதுதான் தர்மத்தின் வெற்றி. இதை யாராலும் தடுத்து விட முடியாது. உங்களை போல பெரிய மனிதர்களின் விரோதத்தை விட ஏழைகளின் கண்ணீருக்கு காரணம். என் நாட்டு சொக்கத்தங்கம் அஞ்சாத ஒத்த சிங்கம் என்னாடு MGRங்க. நாட்டில் ஒட்டு மொத்த ஒட்டு எல்லாம் அழிச்சென்ற புத்திசாலிங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் லுக்க வச்சு பெறுவாங்க. சிவாஜி நான் நடிப்புதானுங்க. புத்தம் புது வித்தியாசம் முத்த கலா ஒரு பேசு சகல கலா கமலஹாசன் பாரு பாரு. வெள்ளத்தோடு மோகத்த கருப்பு தங்கம் கலைச்சாரு சூப்பர் ஸ்டார் ரஜினி பாரப்பா. அண்ணாமலை எனக்கு இன்னொரு பேர் இருக்கு.
சிங்கம் சிங்கலா தான் வரும். Check this out. You gotta get rolling. Yo, I can feel it. Get set. Let's go. Yo, yo, டேய் மச்சான் டேய். டிக்கெட் வாங்கடா. ஏன்டா டேய் படம் மொக்க இப்பதான் மெசேஜ் வந்துச்சு. வா. ஜஸ்ட் மிஸ். வணக்கம். இன்னைக்கு மக்கள் விமர்சனத்துல நாம பார்க்க போற படம் சூறாவளி. தமிழ் சினிமாவில் மாசை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு படம் எடுக்கிறவங்க பல பேர். ஆனா மாசா எடுக்கிறன்னு சொல்லிட்டு மோசமா எடுக்கிற கூட்டத்துல இவங்களும் ஒருத்தர். ஸ்டார்டிங் ஹீரோ என்ட்ரி மாசு சார், மக்கள் மூஞ்சில கறி அள்ளி பூசு சார். கோச்சே ப்ரொடியூசர் காசு சார்னு எடுத்த ஒரு முழு நீள மசாலா படம். தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாலையுமே நம்ம படம் கலெக்ஷன் அள்ளுது அர்ஜுன். என்ன இந்த செகண்ட் ஹாஃபில் மட்டும் சாங் கொஞ்சம் லேகுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. பரவாயில்ல, அப்போ இதே காம்பினேஷனில் அடுத்து படம் பண்ண சொல்லு. வரேன். இவனுங்களாம் எப்போதான் நெட்ல ரிவ்யூ போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்கப்பா. பெரிய அறிவாளிங்கன்னு நினைப்பு. கலெக்ஷன் டிராப் ஆகுதுப்பா. நான் கூட நெட்டில் படித்தேன். அந்த 5 பாட்டில் கட் பண்ணான்னு சொல்லு. பெருசாக பப்ளிசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன். புதுசாக ட்ரெய்லர் கட் பண்ண சொல்லு. இந்தா. என்ன பண்ணி என்ன யூஸ்? அதான் வைரஸ் மாதிரி பரவிட்டு இருக்கேன். இதை பாருங்க. இவனா மச்சான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். மச்சான் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண சொல்லி எங்களுக்கு தெரியும். கவலையை விடுற. யாரும் தெரியல சார், எவனா தட்டிட்டு போயிட்டான் சார் வண்டிய. அப்படியா? ஹலோ மணி எங்கடா இருக்க? ஏன் ஆபீஸ்ல சம்பளம் மட்டும் கரெக்ட்டா வாங்குறல? நீ இப்படியே லேட்டா வந்த லைஃப்ல பிளாட்டினம் மெம்பரே ஆக முடியாது. ஒர்க் இஸ் ப்ரீசியஸ் சார். வந்து ஹே பட்டி, நேற்று ஆக்சிடென்ட் பற்றி ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டேன். 1 ஹவரில் 256 லைக்ஸ் வந்திருக்கு பாரு.
எதை வச்சு சொல்ற நீ ப்ரொடியூசர் தான் பண்ணிருப்பாருன்னு? தட்ஸ் ஒன்லி a coincidence டா. ஏய் கோஇன்சிடென்ஸ்லாம் இல்ல. டேய் ஞாபகம் இருக்கா? போன வாட்டி அவன் ஃப்ரெண்டோட ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ணதுக்கே அவன் அவ்வளோ பிரச்சனை பண்ணான். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? தேங்க்ஸ் ஆண்டி. டிக்கெட் எடுத்தமா படத்தை பார்த்தமா வீட்டுக்கு வந்தமாங்கறத விட்டுட்டு ஆண்டி மொசம்பி ஜூஸ் இல்ல? டேய் நீங்க என்னவோ புத்திசாலி வாத்தியார் மாதிரியும் படம் எடுக்கிறவங்க எல்லாம் முட்டா பசங்க மாதிரியும் அவங்க படத்துக்கு நீங்க மார்க் போடுறீங்க. அவங்க படம் தானே எடுக்கிறாங்க, பரீட்சை எழுதுறாங்க. இதெல்லாம் ஒரு நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத மச்சி. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் ஆர்ஜே விஜய்ன்ட்டு. அவன்கிட்ட சொல்லி இந்த இஷ்யூ பெருசாக்கலாம்டா. குட் ஈவினிங். ரேடியோ மிர்ச்சி 98.3 எஃப்எம்ல ரூட் தல கேட்க போறீங்க. உங்க ரூட் தல விஜயோட மேட்ரி என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தா படையப்பா படத்துல சிவாஜி தான் ரஜினிக்கு அப்பா. ஒரு படத்தை பத்தி விமர்சனம் பண்றதுன்னு அவ்வளோ பெரிய தப்பா அப்படின்னு நீங்க நம்ம கேட்க போறோம். அந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்ண கார்த்திக் அப்படின்னு ஒரு பெரிய பிளாக் ரைட்டருக்கு செம்ம அடி விழுகுது. நம்ம என்ன இன்னைக்கு பண்ண போறோம் அப்படின்னா, கஷ்டப்பட்டு அவங்க வீட்டுல இருக்க நகையெல்லாம் அடகு வச்சு ப்ரொடியூசர் படம் எடுக்கிறாரு. அது அவரோட உரிமை. 120 ரூபா கொடுத்து படம் பாருது என்னோட உரிமை. அவரோட ரைட்ஸ் இருக்கும்போது அந்த படத்தை பத்தி 4 வார்த்தை கலாகத்திலயோ இல்ல 4 விஷயம் சொல்றதுலயோ அவ்வளோ பெரிய தப்பு என்ன இருக்குது அப்படின்னு தான் நீ கேட்க போறோம். சோ மொத்தத்துல நீ கருத்து என்னன்னா, படத்தை விமர்சனம் பண்றதே சரியா தப்பா? கிரிட்டிக் அப்படின்றாங்களா, இதுல நியாயமா இல்ல எப்படி தப்பா? இது மாதிரி தான் செய்யணும் அப்படின்னாலும் சரி. இல்லனா என்னங்க இது வம்பா இருக்குது, அவர்கிட்ட காசு இருக்குது 2 கோடி போட்டு படம் எடுக்கிறாரு, அது ஒரு தப்பா மேட்ரு. 120 ரூபாய் எனக்கு பெரிய விஷயம் தான்ப்பா. நான் கண்டிப்பா கேட்பேன், கலாய்ப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு அப்படி நீங்க ஃபீல் பண்ணாலும் சரி. 2 ஃபீலிங் என்ன பண்ணானா கால் பண்ணி சொன்னாதான் தெரியும். ஸ்டே டியூன் ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது கணக்கா செலவிட்டு நூற்று கணக்காய் திரைப்படமாக்கினர் ஸ்வாராண்ட எண்ணத்தை பட்ட கதைகளை மக்களுக்கு ஆயிரக்கணக்கா செலவிட்டு நூற்று கணக்காய் திரைப்படமாக்கினர் மாறாண்ட எண்ணத்தை பட்ட கதைகளை தொகைக்காக கூட்டுத்தொழில் வைப்பர் கூட்டுத்தொழில் முறை நாட்டுக்கு நல்லது ஏற்ற கருத்தை இல்லா கதைகளை ஏற்றிட லோரசகோ இது மாறாதிருக்குமோ சகோ. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேரு? நான் பார்த்த சாரதி பேசுறேன். உங்க சப்போர்ட் யாருக்கு சார்? என் தலைவன் படத்தை பத்தி தப்பா எதுனா மட்டும் என்கிட்ட கச்சா. வேர்ல்டு சினிமாவோட வளர்ச்சி எங்கேயோ போயிட்டு இருக்கு. டு யூ நோ கிம் கி டுக் மஜித் மூஞ்சி இதெல்லாம் வச்சிருவான் அவனுக்கு. தலைவர ஃபேமிலி சேனல்ல நிறைய லேடிஸ்லாம் கேட்டுன்னு இருக்காங்க. கையில சென்சார் கூட இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. தெரியுமா என்ன ஃபேமிலி சேனல்ன்ற? என் தலைவன் அப்படியே தியேட்டர்ல பார்த்தான்னு வச்சுக்க சும்மா இதுவா இருக்கும். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் ஏமாத்திட்டே இருப்பேள்? ஐயா 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 ரெக்கும் ஃபார் ட்ரீமா ரெட்டேரி பாலமா உடியாலனா சூதுகோம்னனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட் போட்ட காம்படிஷன்லாம் நம்ம நடத்தல. நம்ம என்ன கேக்குறோம்னா, உங்க சப்போர்ட் இந்த 2 பேர்ல யாருக்குன்னு மட்டும் தான் கேக்குறோம். பிளாக் ரைட்டர்ஸ், கிரிட்டிக்ஸ் இவ எல்லாரும் அட்டாக் பண்றாங்க. ஏன்னா மசாலா படம் இஸ் ஈக்குவல் டு பார்பேரியன் ஆக்டிவிட்டி. அதனால எப்பலாம் காண்டா வரீங்களோ டென்ஷன் ஆவீங்களோ 7 மணிக்கு மேல மாமியோட உட்கார்ந்து சீரியல் பாருங்க. தேவையில்லாம இப்படி டென்ஷன் ஆவாதீங்க அப்படின்றது தான் சாரோட பதிவு. இன்னைக்கு வர சினிமா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? I said சினிமாங்கிறது நம்ம லைஃபையும் கலாச்சாரத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ற கண்ணாடி. அந்த கண்ணாடி கிளியரா இருக்கணும். கீறல் விழுந்துட்டா யாருக்கும் யூஸ் ஆகாது. ஒரு ரசிகனா என்னால இந்த மாதிரி படங்களை ரசிக்க தான் முடியும். பட் ஒரு ப்ரொடியூசரா என்னால மசாலா படம் தான் எடுக்க முடியும். சார், நம்ம டே டு டே லைஃப்க்கு ஒத்து வராத போலித்தனம் தான் மசாலா படம். எங்க படத்துக்கு மார்க் போட அவங்க யாரு? அவங்க பத்திரிகைக்கு நாங்க மார்க் போடலாமா? ஹலோ என்ன சார், அந்த பையனை காரை விட்டு அடிச்சிட்டீங்களாமே, எல்லாம் பேசிக்கிறாங்க. ஏய், நான் அடிக்கல எத்தனை தடவை சொல்றது? போன வை சார். புதுசா ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு சார். 10 பைசா செலவு இல்லாம பப்ளிசிட்டி தேடுறது. ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இது என் கதை சொல்லி ஒருத்தன் கேஸ் போடுறான். விமர்சனன்ற பேர்ல தப்பா எழுதி பப்ளிசிட்டி தேடுறான். இவன் கீழே தடிக்க விழுந்தா கூட நம்ம அடிச்சிட்டோன்னு சொல்லி அதுலயும் பப்ளிசிட்டி தேடிக்கிறானுங்க. ஆமா, அந்த பையனை ஏன்டா மர்டர் பண்ற அளவுக்கு போன? ஏய், நீ மாத நம்பற? எல்லாரும் நான் அப்படி பண்ணுவேன்டா. இல்ல தெரியும்டா. சாரிடா சார். இப்போதைக்கு நம்ம எதை பத்தியுமே பேச வேணாம் சார். அதுதான் நமக்கு சேஃப். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேரு? என் பேர் ரமேஷ் சார். நான் ஆட்டோ ஓட்டுறேன். மீனாட்சி சார். மீனாட்சி மேடம், யாருமே இன்னும் கால் பண்ணல. லேடிஸ் ரொம்ப நேரமா ஃபீல் பண்ணி தான் நல்லா நீங்க கால் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க மேடம், மசாலா படம் வேணுமா வேணாமா? இல்ல அப்படி படம் கலா இது தப்பு இல்லையா? குடும்பத்தோட போய் பாக்குற மாதிரி படம் எடுக்க சொல்லுங்க. ஒண்ணு பொண்ணுங்களுக்கு அரைகுறையா ட்ரெஸ் போட்டு ஆட விடுறாங்க, இல்லனா ஏதாத்தொன்னு அருவாளை எடுத்து வரப்போறவங்களை எல்லாம் வெட்டுறாங்க. எங்க சார் இப்பெல்லாம் பசங்களை கூப்பிட்டு தேட்டர் பக்கமே போக முடியறது இல்ல சார். 120 ரூபா டிக்கெட், கார் பார்க், பாப்கார்ன், அது இதுன்னு ஒரு ஃபேமிலி படம் பார்க்க போனா 1000 ரூபா காலி. நான் ஒரு குவார்டர் 90 ரூபா விக்குது. ஆனா ஒரு படத்தோட டிக்கெட் என்னப்பா 120 ரூபா விக்கிறீங்க? அங்க உள்ள போயிடுது அப்புறம் சைடிஸ் காமாச்சி சித்தி எவ்வளவுன்னு கேட்டா 15 ரூபா தான் சொல்றாங்க. ஆனா தியேட்டர்ல இருக்கிற பாப்கார்ன் 150ன்றீங்க. இப்படி இருந்தா நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு. ஆனா இருந்து பேசினார்ன்ற காரணத்தால இவருக்கு என்ன சொல்றேன்னா, நலமன்புடன் நமது ராம்களிலிருந்து
பாதே குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். ஆனா அதான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு அதிக வருமானத்தை ஈட்டி கொடுக்கும். அவதார் படத்துல ஒருத்தன் கண்ட விட்டு கண்ட போய் ஒரு பொண்ணை உசார் பண்ணா ஆகா ஓகம்பிங்க. அதே நம்ம ஊர் பையன் மெட்ராஸ்ல இருந்து கில்லி கணக்கா மதுரைக்கு போய் ஒரு பொண்ணை காப்பாத்தின்னு வந்து விட்டா ஒக்கன்னு சொல்லி கலாய்ப்பீங்க. அது என்ன பாதே? ஹாலிவுட்ல தா வா வாசம், நம்பூர்ல தா சீ மோசம் அப்படின்றது என்ன கேரக்டர்? ஹாலிவுட் படம் பாக்குற எவனும் அறிவாளியும் கிடையாது, மசாலா படம் பாக்குற எவனும் மட சாம்பிராணியும் கிடையாது. அப்படி சொல்லுத்தல சார் வெள்ளக்காரன் பண்ணதே நம்மளும் பண்ணுமா சார்? நமக்கு ஜுரம் வந்தா தான் சார் நம்மள ரொட்டி துண்டுறோம், அவனுக்கு சாப்பாடே ரொட்டி தான். அது கரெக்ட் தான். அவங்க ஊர்ல டாக்ஸி ஆட்டோ எல்லாம் யாருன்னு மீட்டர் போடுவாங்க, நம்ம அப்படியே போடுறோம். அது மட்டும் இல்லாம கஸ்டமர் திரும்ப போய் பாயிண்ட்ல டிராப் பண்ணதுக்கு அப்புறமா 10 ரூபாய் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்க மாட்டாங்க, நம்ம அப்படியே பண்றோம். சார் என்னதான் நீங்க என்ன கலாச்சாரம் பரவாயில்ல சார், நமக்கு மசாலா படம் தான் சார் கரெக்ட். பொங்கல் நம்ம பட்டிமன்றம் நடத்துறோமா இல்ல தீபாவளிக்கு பேச்சு போட்டு நடத்துறோமா? லாஸ்ட்ல இவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்றதுக்கு ஃபீலே பண்ண கூடாது, ஜாலியா இருங்க. மொத்தத்துல அத்தாரண்டிக்கு ரெண்டிக்கு தாரண்டி ரண்டிக்கு பம்பேரா எல்லாத்துலயும் மசாலா கொஞ்சம் தான் ஜாலியா தானே இருக்கும். மச்சான் அவனும் ஷோக்கு வந்திருக்கான்டா. யாரா? உன்னை அடிச்சானே சூறாவளி ப்ரொடியூசரு. ஹலோ சார், வெல்கம். நீ வழக்கம் போல 2 பேரும் கோத்து விட்டு கலாச்சு. நான் கோட் இல்லாம கூட ஷோ பண்றேன், ஆனா கோத்து விடாம ஷோ பண்ணதே இல்ல. 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும்ல? ஷோ சார். இந்த வாரம் திரைவசனம் நம்ம படம் தானே? ஆமா சார், கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இந்த சண்டே ஈவினிங் உப்மா வித் சப்னா ஷோல கூட நம்ம கூட ஹீரோ ஹீரோயின் தான் வராங்க. நம்ம சாங்ஸ்ல ரெகுலரா போயிட்டு இருக்கா? ரிப்பீட் மோட்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா ஹீரோ ஃபேன்ஸ் எங்களை செஞ்சிருவாங்க. சார், திஸ் இஸ் பாண்டியன், our show director. ஹலோ சார். தம்பி நீங்க என்ன தெரியல, உங்க படத்துல வர ஹீரோங்களை விட நல்லா நடிக்கிறீங்க சார். ஐ எம் கார்த்திக், ஷார்ட் ஃபிலிம். இந்த பணத்தை நம்ம அடிச்சோன்னு சொல்றாங்க. ஃபிலிம் கிரிட்டிக். தம்பி தேவையில்லாம நான் 2 சேர்த்து சரி அதை விடுங்க. கை எப்படி இருக்கு? நீங்க எடுக்கிற எல்லா படத்தையும் கேட்கிற அளவுக்கு என் கை மனசு ஸ்ட்ராங்கா இருக்கு சார். ஷார்ட் ஃபிலிம் மேக், பிளாக் ரேட், சோத்துக்கு என்ன பண்றீங்க? எக்ஸ்கியூஸ் மீ. கூல் கார்த்திக், எது பேசாதாலும் ஷோல பேசிக்கலாம். சார் நீங்க வாங்க. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கல ரொம்பவே மகிழ்ச்சி. ஒரு ஹாட்டான டாபிக் பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த படத்துல இருக்கிற என்டர்டைன்மெண்ட்டை விட அந்த படத்தை பத்தி கலாய்ச்சி சோஷியல் மீடியாக்கள்ல எழுதுறதும் அந்த படத்தையே கவுக்குற அளவுக்கு மேம்ஸ் கிரியேட் பண்றதும் தான் இன்னைக்கு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட்டாவே இருக்கு. இதை பத்தி வாதிக்கிறதுக்கு தான் 40 வருஷமா ப்ரொடியூசரா இருக்கக்கூடிய மிஸ்டர் ராமன் சார் நம்மளுடைய அரங்கத்திற்கே வந்திருக்காரு. வெல்கம் டு தி ஷோ சார். அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியாக்கள்ல இப்ப ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மிஸ்டர் ஹரி, கார்த்திக், ஹைடு அண்ட் அப்சர் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டர் ராமன் சார், நீங்க சொல்லுங்க, 40 வருஷமா நீங்க ப்ரொடியூசரா இருக்கீங்க. சோ இந்த மாதிரியான ட்ரெண்டை நீங்க எப்படி பார்க்கறீங்க? சினிமா விடுங்க சார், சாமியாவே இருந்தாலும் சன்னதில் இருந்தால் தான் மரியாதை. வீதிக்கு வந்துட்டா காரில் உட்காந்துட்டே கன்னத்தில் போட்டு போயிட்டே இருப்பான். நாங்களாம் சினிமாவுக்கு இருப்போம், சினிமாவுக்கு ஒரு மரியாதை இருக்கும். சினிமா தியேட்டரில் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ கம்ப்யூட்டரில், சிடியில், கையில் இருக்கிற மொபைலே தெரியுது. அதிலே படம் பார்க்குறாங்க, அதிலே கலாய்க்கிறாங்க. டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்கு, சினிமா செத்துட்டு. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே அப்பா அம்மாவோட இருக்காங்களோ இல்லையோ, யூத் யாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லாம இருக்கிறதே கிடையாது. சோ ஆப்பிள் யுகத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை இளைஞர்களா நீங்க எப்படி பார்க்கறீங்க? சார் என்ன மாற்றம்ல வந்தீங்க, ஆடி கார்ல தான் வந்திருப்பீங்க. டெக்னாலஜி வந்துட்டே தான் சார் இருக்கும். அதனால தான் உள்ளூர் சினிமா பார்த்துருந்தா நாங்க சேனலை மாத்தி உலக சினிமா பார்க்க ஆரம்பிச்சோம். ஹலோ 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 ஹலோ, அப்ப வந்து நீங்க உலக சினிமாவை கம்பேர் பண்ணி தான் நம்மளோட சினிமாவோட கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா? சார் அவங்க உலக சினிமா வேணா பார்க்கட்டும், எதை வேணா பார்க்கட்டும், எங்களுக்கு தான் சினிமா தான் உலகம். ஒரு நல்ல சினிமா எடுக்க என்ன வேணும் தெரியுமா சார்? ஒரு நல்ல கதை சொல்ற கிரியேட்டர், காசு போடுற ப்ரொடியூசர், கை தட்டுற ஆடியன்ஸ். அதுக்கு பதில் இவங்களாம் யார் சார்? என்னதான் சொல்ல வரீங்க சார்? எங்க வீட்டில் வேலை பார்க்குற முடியுமா இவங்க எழுதுற விமர்சனங்களால படம் பார்க்கறது நிறுத்தல. படம் ஓடிட்டு தான் இருக்கு, இதுதான் நிஜம். சோ சார் சொல்லிட்டாரு, சாரை பொறுத்த வரைக்கும் முனிம கேரண்டி தான் மினிமம் கேரண்டி. சோ முனிம மாதிரியான சாதாரண சாமானிய மக்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ரோமா ரெடி? யா we are ready. அண்ணா நீங்க ரெடியா? சார் வணக்கம், நீங்க சினிமா பாப்பீங்களா? சார் என்ன சார், சினிமானா ரொம்ப பிடிக்கும் சார். எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் வீட்டில் எல்லாம் ஃபேமிலியோட சினிமாக்கு போவோம் சார். சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சினிமா எது? எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சினிமா வந்து பாஷா, அண்ணாமலை, அபூர்வ சகோதரர்கள். பிடிச்ச ஃபாரின் ஃபிலிம்ஸ்? ஃபாரின் ஃபிலிம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து மிரட்டல் அடி சார். கர்த்தரே, ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் பாப்பீங்களான்னு கேட்டேன். ஆஸ்கர் ஃபிலிம்ஸா சார்? பார்ப்பேன் சார். அதில் வந்து பாயும் புலி பதுவும் நாகம் ரொம்ப பிடிக்கும் சார். அது கூட 4 ஆஸ்கர் வாங்கியிருக்கு சார், தெரியுமாப்பா?
ஆர்ட் ஃபிலிம் சார், ஆர்ட் ஃபிலிம். ஆர்ட் ஃபிலிமா? எல்லா படத்தையும் பார்ப்பேன் சார். ஆனா ஆர்ட் ஃபிலிம்ல யார் சார் நடிச்சிருக்காதுல? அவங்க கேக்குறது ஃபெஸ்டிவல் ஃபிலிம் பாப்பீங்களான்னு கேக்குறாங்க. மேடம் சார், எந்த ஒரு ஃபெஸ்டிவலா இருந்தாலும் என் ஃப்ரெண்டு தங்கதர போய் காலையிலேயே எல்லா படத்துக்கும் 4 டிக்கெட் வாங்கிடுவோம் சார். தீபாவளி இருந்தாலும் சரி, பொங்கலா இருந்தாலும் சரி, எல்லாம் போவோம். ஜாலியா படம் பார்ப்போம். அன்னைக்கு வெளியே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நைட் தான் சார் வீட்டுக்கு வரோம். எங்க அம்மா பயங்கரமா திட்டுவாங்க சார். இப்போ உங்க வீட்டுல? ஐயா உனக்கு புரியுற மாதிரி கேளுமா. அது இல்லைங்க, ரியாலிட்டி மூவி பாப்பீங்களா? ரியாலிட்டியா? சார் என்ன சார் ஃபிலிமில் ரியாலிட்டி? இப்போ 2 பேர் ரோட்டில் நடந்து போகிறாங்க, பின்னாடி மியூசிக்லாம் வருது. இப்போ நம்ம 2 பேர் ரோட்டில் நடந்து போனால் மியூசிக்லாம் வருமா மேடம்? ஒரு சீன் வெளிச்சமாக இருக்குது, அடுத்த சீனே நைட்டு. ரியல் லைஃப்பில் இப்படிலாம் நடக்குமா சார்? நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் எம்எல்எம்ல ஒரு ஸ்டாஃபாக இருக்கேன். நான் எப்படியாவது இந்த வருஷம் ஒரு கோல்டு மெம்பர் கார்டில் வரணுன்றது தான் என்னோட லட்சியமே. அண்டு நமக்குலாம் நிறைய டென்ஷனு. நேராக படத்துக்கு போனோமா, ஜாலியாக என்ஜாய் பண்ணோமா, விசில் அடிச்சோமா, என்ஜாய் பண்ணோமா, அதான் சார் ரியாலிட்டி. சூப்பர் சார். உங்களால மறக்கவே முடியாத ரியாலிட்டி ஃபிலிம் எது? என்னால் மறக்க முடியாத ரியாலிட்டி ஃபிலிம் வந்து பாஷா தான் சார். ஏன்னா அதில் வந்து 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. உங்களுக்கே தெரியும் அந்த பாட்டு. அது மாதிரி நம்ம வாழ்க்கையை பிரித்தாலே சந்தோஷமாக இருக்கும். என்னப்பா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். நீங்கள் ரியாலிட்டி அன்ரியாலிட்டி எது வேணால் கேட்கலாம். ஷோவை நடத்த விட மாட்டான் போல இருக்கு. போது சார். நான் ஆஃபீஸ் பர்மிஷன் போட்டேன் சார் இன்னைக்கு. ப்ளீஸ் கட் பண்ணு. ஓகே சார், ஷோவில் கலந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ, உங்களுக்கு எம்எல்எம்ல எந்த ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன கேட்கலாம். என்ன ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிங்களேன். என்ன சிரிக்கிறீங்க? இந்த ரசிகரை பார்த்தா உங்களுக்கு முட்டாளா தெரியுதுல்ல? எங்களுக்கு இல்லை சார், உங்களுக்கு தான் அவரை முட்டாளாவே வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பேசி மக்களை ஏமாத்துறது அரசியல்வாதிங்க. வெள்ளிக்கிழமை ரசிகளை ஏமாத்துறது இவரை மாதிரி ஆளுங்க தான் சார். ஓட்டுற குதிரை மேலே பணம் கட்டுறேன்னு ஒரே ஹீரோ காலில் போய் விழுவீங்க. ஒரு பேய் படம் ஓடிச்சுன்னா தொடர்ந்து பேய் படமாக எடுத்து சாவடிப்பீங்க. விளம்பரம் பண்ணி கூட்டம் சேர்ப்பீங்க. இதுக்கு கமர்ஷியலு மசாலா படம்னு பேரு வேற வைப்பீங்க. என்ன ராமன் சார், குற்றச்சாட்டுலாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அருணாச்சலம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஹீரோ ரஜினி 30 நாளில் 30 கோடி இழக்கணும்னு ஒரு சேலஞ்ச். அதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த தொழில் சினிமா. இங்கே படம் எடுத்து பணக்காரான ப்ரொடியூசரோட எல்லாத்தையும் இழந்து பைத்தியக்காரான ப்ரொடியூசர் தான் அதிகம். அப்படிப்பட்ட தொழிலை 40 வருஷமாக வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கிறேன்னா என்ன காரணம்னு யோசிங்க. என்ன சொன்னால் ஓடுற குதிரை தான் பணம் கட்டணும். மக்களுக்கு பிடிச்ச ஹீரோ வச்சு தான் படம் எடுக்கணும். இப்போ கூட 4 ஹீரோட்ட அட்வான்ஸ் இருக்கு, ஆனால் படம் ஆரம்பிக்கல. ஏன்? கதை கிடைக்கல. ஒரு நல்ல கதை மட்டும் கிடைச்சா அதில் கமர்ஷியல் ஐட்டம் சேர்த்து அதை காசாக்குற வித்தை எங்களுக்கு தெரியும். சினிமா ஒரு வியாபாரம். சினிமான்றது காசு இல்லை, கண்டென்ட். அதை உன் கை காசு போட்டு படம் எடுக்கும் போது சொல்லு. நானும் ஒரு 1000 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் ப்ராட்பேண்ட் வாங்கி 1 மணி நேரத்தில் பிளாக் ஆரம்பிச்சு பாக்கெட்டில் கண்டபடி கலாச்சி எழுதி 3 மணி நேரத்தில் உன்ன மாதிரி ஒரு சீப் பிளாக் ரைட்டராக மாற முடியும். ஒன்னால ஒரு கமர்ஷியல் படம் எடுக்க முடியுமா? கை காசு போடுற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை சார். காசு இருக்குன்னு ஒரே காரணத்தினால சும்மா இந்த மாதிரி உதார விடாதீங்க சார். உதார் இல்லை, நிஜம். இந்த நிமிஷம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்குற எல்லா ஜனங்க முன்னாடியும் ஒரு சவாலாகவே சொல்கிறேன். என்ன சொன்ன? கேவலமான மசாலா படம். ஒரு நல்ல கமர்ஷியல் படத்துக்கான ஸ்கிரிப்டோட உங்களில் யாரோ ஒருத்தர் வாங்க. ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பெரிய பட்ஜெட், ஒரு பெரிய டைரக்டரோட நான் படம் எடுக்கிறேன். மசாலா படமே வேஸ்ட்டுங்கிறோம். எங்களே மசாலா படத்தை கதை எழுத சொல்றீங்களா? இதாண்டா உங்க ப்ராப்ளம். வெள்ளைக்காரன் எது பண்ணாலும் கொண்டாடுற அடிமை புத்தி. இங்க ஃபர்ஸ்ட் வெளிநாட்டு வேலைக்கு போறவனுக்கும் இங்கேயே இருந்துக்கிட்டு உலக சினிமா தான் பெருசுன்றவனுக்கு என்னடா வித்தியாசம்? உங்களெல்லாம் சாவர வரைக்கும் கலாய்க்க தானே முடியும், கதை எழுத முடியாது. முடியும், எங்களால முடியும். 6 மாசத்துல நாங்க சொன்ன எந்த கிளீஷேயும் இல்லாம ஒரு பக்கா கமர்ஷியல் மசாலா என்டர்டெய்னர் எங்களால எழுத முடியும். ஒரு புது சினிமா அனுபவத்துக்கு நீங்க ரெடியா இருங்க சார். நாங்கள் தோத்துட்டோம் சார். அதே டாக் ஷோ இல்லை வேறு எந்த மீடியாலும் நாங்கள் ஒத்துக்க தயாராக இருக்கோம் சார். எங்க ஊரு சினிமா மாமாடா, எங்க ஊரு சினிமா மாமாடா, எங்க ஊரு சினிமா மசாலாடா, எங்க ஊரே சினிமா, எங்க ஊரு சினிமா மாமாடா, எங்க ஊரு சினிமா மாமாடா, எங்க ஊரு சினிமா மாமாடா, எங்க ஊரே சினிமா. புதிய
மச்சி படப்போ மச்சி பல்ல தாட்டைகள் தாண்டினோம் மச்சி நம்ம சூச்சி இனிமே புரட்சி வரும் காலங்களை பகடுக்குள்ள வச்சு இவங்களால படம் எடுக்க முடியும்னா கண்டிப்பா நம்மளாலையும் எடுக்க முடியும். படத்தை முடிப்போம். ஃபைட், டான்ஸ், காமெடி. கொஞ்சம் பக்தி கொஞ்சம் சக்தி. Show them how it's done. சினிமா சியாடி. இந்த ஊர் சினிமாவை மாத்தி காட்டுறோம். மசாலா இது மசாலா கதையோடு வருமா தனியாக வருமா மசாலா இது மசாலா படபாற்றல் வருமா தனியாக தருமா எங்கேதான் இருக்கு தெரியாம ஏறதுக்கு இருக்கு என்னதான் விளக்கு புரியாதா அது நமக்கு பேராகம் இருக்கு அது மட்டுமே போதாத இருக்கு கேள்விதான் இருக்கு பதில் எங்க தேடுது நமக்கு என்ன எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? ஸ்க்ரீன் பிளே எழுதுறது எப்படின்னு நானும் உலகத்துல இருக்கிற எல்லா புக்ஸையும் ரெஃபர் பண்ணிட்டேன். ஆனா ஒரு ரைட்டர்ஸும் ஒரு ஐடியா சொல்றாங்க. ஐ அம் ரியலி கன்ஃபியூஸ்ட் யா. பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சவன் பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு புக் எழுத மாட்டான், பணம் சம்பாதிப்பான். அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே எழுதுறது எப்படின்னு தெரிஞ்சவன் புக் எழுத மாட்டான், ஸ்க்ரீன் பிளே தான் எழுதுவான். நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கிறீங்களா? சினிமா பத்தி அதிகமா பேசுனீங்க. என்ன தெரியும் சினிமா பத்தி உங்களுக்கு? சவாடால சவால் விட்டு வந்துக்கிறீங்க. ஓ சேனல் டிஆர்பியா? எவ்வளோ காசு வாங்குனீங்க? நாங்க அந்த மாதிரிலாம் இல்ல, புதுசா படம் எடுக்கலாம்னு இருக்கோம். அப்போ நாங்க மட்டும் நான் பைசாவை படம் எடுப்போம், புதுசாக தான்ப்பா எடுப்போம். இவ்வளோ பேசுறீங்களே படத்தை பத்தி. ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு என்ன முக்கியம் தெரியுமா உங்களுக்கு? கதை தான் முக்கியம், ஜெயிக்கிறது தான் முக்கியம். சரி இவ்வளவு பேசுறீங்களே, அப்ப படம் எப்படி தான் எடுக்கிறது? படம்ன்றது நம்மளை சுற்றி தான் இருக்குது, அதை நாம தான் கரெக்டாக பார்த்து எடுக்கணும். அப்போ மசாலா படம் எப்படி எடுக்கிறது? மசாலா படமா பார்த்து எடு. சினிமாவில் எத்தனை ஜானர் இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு பக்கத்து வீட்டு ஜானகி தான் தெரியும். இதுக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ் கூட சிரிக்க மாட்டாங்க. ஜானர் பற்றி மட்டும் சொல்லு. த்ரில்லரு, காமெடி, ஹாரரு. உனக்கு தெரிஞ்சது அவள் தானா? ஏயா இது கூட தெரில. மணிரத்னம் ஒரு ஜானர், சங்கர் ஒரு ஜானர், கௌதம் மேனன் ஒரு ஜானர், பாலா ஒரு ஜானர். இவ்வளோ பேசுறீங்களே, ஏபிசின்னா என்னன்னு தெரியுமா? ஆல் கிளாஸ் மாஸ் ஹிட்னா என்னன்னு தெரியுமா? படம் போட்டு காட்டுவான் கதை அதுதானே எப்பவும் விட அதுக்காக கூடினோம் ஒன்று கூடினோம் நித்தம் தேடினோமே பணி தேடி போகிறோம் அட வதிக்காம லாபமும் சந்திக்காம ஓடினோம் ஒப்பு கொள்கிறோம் எங்கள் காணவே இல்லை. நமக்கு பேராதான் இருக்கு அது மட்டுமே போதாத இருக்கு கேள்விதான் இருக்கு பதில் தெரிஞ்சு தோணல உனக்கு. బయట నుంచి ఇన్వెస్టిగేషన్ మీరు ఇప్పుడు స్టార్ట్ చేశారు, లోపల నుంచి నేను ఇన్వెస్టిగేషన్ ఆల్రెడీ స్టార్ట్ చేశాను. సో డోంట్ ట్రబుల్ ద ట్రబుల్. ఇఫ్ యు ట్రబుల్ ద ట్రబుల్, ట్రబుల్ ట్రబుల్స్ యు. ఐ యామ్ నాట్ ద ట్రబుల్, ఐ యామ్ ద ట్రూత్, ఐ యామ్ ద ట్రూత్, ఐ యామ్ ద ట్రూత్.